ஹலோ கைஸ். சோஷியலில் பெரிய பெரிய 5 மார்க் தியரிஸ் படித்து எழுதி மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால மேப் இம்பார்ட்டன்ட் பிளேசஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக 8 மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் புக்கில் அங்கங்கே இம்பார்ட்டண்ட், இது இம்பார்ட்டண்ட், அது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஒரு பேஜில் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையும் கம்பைண்டாக ஒரே வீடியோவில் இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் சோஷியல் சயின்ஸ் 10th மேப் பிளேசஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபார் ஜாகிரஃபி. ஸோ மெஜாரிட்டி ஜாகிரஃபியில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தெரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்தாலே பிளேசஸ் ஞாபகம் வர மாதிரியான ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் எல்லா கம்பைன்டு பிளேசஸ் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான பிளேசஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் ஆல்ரெடி மேப்பை பார்த்தவங்க இதை பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி மேப்ஸே தெரியாது அப்படின்றவங்க இதை பார்த்து ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். எப்படிலாம் ட்ரிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ். ஏன் ஃபஸ்ட்டே நம்ம ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு கொஷினாச்சும் உங்களுக்கு ரிவர்லேருந்து கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி பிளாங்காக இருக்கிறதுல உங்களுக்கு எப்படிலாம் ட்ரிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரிவர் நம்ம கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ரீலங்கா சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிவர் உங்களுக்கு என்ன ரிவர்னா காவேரி. ஓகே. ஃபர்ஸ்ட் ரிவர் காவேரி. ஸோ எப்பயுமே நீங்கள் எல்லா மேப்ஸ்லையும் என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் பண்ணிவிட்டு அதோட நேம் என்னவோ எழுதுவீங்க. பட் ரிவர்னு வரும்போது அதை நீங்கள் ட்ரா பண்ணி தான் எழுதணும். ட்ரா பண்ணி எழுதுனா தான் ஓகே எங்கேருந்து எங்கே ரிவர் போகுது அப்படின்னு நீங்கள் ட்ரா பண்ணி தான் அந்த ரிவருக்கு கீழே நேம்ஸ் எழுதணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரிவர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் காவேரி. ஸோ இங்கே பாருங்க, இந்த எண்டில் ஓகே இந்த எண்டில் ஒரு குட்டி பல்ஜ் வி ஷேப் மாதிரி வருதா? ஓகே. அதுக்கு மேலே ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மேப்பில் இப்படி ஒரு வி ஷேப் இருக்கும். அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னா அதுதான் உங்களோட காவேரி. ஓகே. அதுதான் உங்களோட காவேரி ரிவர். ஓகே. ஓகே. இதுதான் உங்களோட காவேரி ரிவர். ஸோ எழுதிட்டு அண்ட் நேமை கரெக்டாக எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இது உங்களோட காவேரி ரிவர். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரிவர் முடிச்சோடனே அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே மேலே போதா, இந்த இடத்துல ஒரு சின்ன பல்ஜ் வரும், அதுக்கு கூடயே இன்னொரு பல்ஜ் வரும். ஸோ காவேரி முடிச்ச உடனே மேலே இந்த ரெண்டு சின்ன மேடு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? வி அண்ட் எம் மாதிரி தெரியுதா? ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுற ரிவர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா காவேரிக்கு மேல கிருஷ்ணா. ஓகே. ஸோ இது உங்களோட கிருஷ்ணா ரிவர். அதுக்கு மேல இந்த எம் ஷேப் சொன்னோமா, இந்த எம் ஷேப்போட ரெண்டு எண்டையும் ஜாயின் பண்ணுங்க. ரெண்டு எண்டையும் ஜாயின் பண்ணிட்டு இந்த ரெண்டு எண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரே ரிவரா ஃபார்ம் ஆச்சுன்னா அது உங்களோட கோதாவரி. ஓகே. ஸோ நேம்ஸை எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் காவேரி பார்த்தோம், அண்ட் தென் கிருஷ்ணா, அதுக்கப்புறமா கோதாவரி. ஓகே. அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இன்னொரு சின்ன மேடு மாதிரி தெரியுதா? ஓகே. ஸோ இப்படி ஒரு மலை மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறது பேர் தான் மகாநதி ரிவர். என்ன ரிவர்? மகாநதி ரிவர். ஸோ மகாநதி ரிவரை ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ இங்கேயும் எம் மாதிரி இருக்கா? ஓகே. இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கு? எம் மாதிரி இருக்கு. இந்த ரிவரும் எப்படி இருக்கும்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி எம் மாதிரி தான் போகும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கான ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ரிவர்? மகாநதி ரிவர். ஸோ இவ்வளோ வராது, ஜஸ்ட் இங்கே. ஓகே. இதுதான் உங்களோட மகாநதி ரிவர். ஸோ காவேரி ஸ்டார்ட் பண்ணும், காவேரியிலேருந்து கிருஷ்ணா, கிருஷ்ணா கோதாவரி, அதுக்கு மேலே அப்படியே மகாநதி ரிவர். ஓகே.
ஸோ இந்த சைடில் எல்லாமே முடிச்சாச்சு. இந்த ரைட் சைடில் இருந்த ரிவர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ ரிவர் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஆர்டர்லேயே போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது முடிச்ச உடனே அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடில் மகாநதி முடிச்சதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிறது உங்களோட தப்தி ரிவர். ஓகே, இது உங்களோட தப்தி ரிவர். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அப்படியே ஸ்டார்ட் ஆகிறது தான் உங்களோட நர்மதா. ஸோ நர்மதா ரிவர் அண்ட் தப்தி அண்ட் நர்மதா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் இருக்க 4 ரிவரும் பார்த்தோம். அப்படியே அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் இருக்க 2 ரிவர் பார்த்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இருக்க ரிவர் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரானது. ஆல்ரெடி நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் ரிவர்ஸ் வந்து இருக்காது. ஓகே, ஸோ அந்த ரிவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்கா அண்ட் யமுனா. கங்கா அண்ட் யமுனா. சி, இந்த ரிவர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த பிளேசஸ்க்கு உள்ளே வந்து இங்கே 2ஆ பிரியும். எப்படி நம்ம வந்து இப்போ கோதாவரி ரிவர் வந்து 2 ரிவர் ஜாயின் ஆகி ஒரு ரிவர் ஆச்சோ, இங்க ஒரு ரிவர் வந்து 2 ரிவரா பிரியும். இப்படி பிரியும். அதுல ஃபர்ஸ்ட் உங்களோட கங்கா, செகண்ட் வந்து யமுனா. ஸோ 2 ரிவரையும் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த எண்டுல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஓகே, இங்க பாருங்க. இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த பிளேசஸ்க்கு உள்ள வரும். ஓகே, இது வழியா வந்து இங்க இருந்து உங்களுக்கு 2 ரிவரா என்ன ஆக போகுது, இப்படி பிரிய போகுது. ஸோ செப்பரேட் ஆகி ஒரு ரிவரா இருக்கிறது 2 ரிவரா பிரியுது. அதுல ஃபர்ஸ்ட் கங்கா, செகண்ட் ரிவர் யமுனா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த எண்டு வந்து பிரம்மபுத்திரா. இது நீங்க பார்த்தாலே ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எண்டுக்கு பெருசா எதுவும் உங்களுக்கு ட்ரிக்கு தேவைப்படாது. இந்த பெருசா ஒரு எண்டு இருக்குல்ல, இந்த எண்டுக்கு பேர் வந்து பிரம்மபுத்திரா. ஸோ பிரம்மபுத்திரா பிளேஸ்ல போற ரிவருக்கு பேர் என்ன, பிரம்மபுத்திரா ரிவர். என்ன ரிவர், பிரம்மபுத்திரா ரிவர். ஓகே, ஸோ இந்த ரிவர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இங்க இருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி அண்ட் உள்ள வந்து அகெயின் இந்த கங்கா கிட்ட வந்து இப்படி முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து கொஞ்சம் கர்வா வரும். இப்படிதான் நீங்க ட்ரா பண்ணணும். என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து நீங்க ட்ரா பண்ணுங்க. ஸோ இங்க என்ன ரிவர் வந்து பிரம்மபுத்திரா ரிவர். பிரம்மபுத்திரா ரிவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவரா டன். இதுக்கப்புறம் என்ன இருக்கு, கங்கா யமுனா பிரம்மபுத்திரா ரிவர் பார்த்தாச்சு. அண்ட் இருக்கிறதுலே பெரிய ரிவர், இருக்கிறதுலே பெருசு அண்ட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான், புதுசா எதுவுமே இல்லை, தெரிஞ்சது இண்டஸ். இண்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டாப் மோஸ்ட்ல இப்படி இதுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் இது வழியா வெளியே வரும். 2 இடத்துலயுமே பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள போயிருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டு இருக்கு 2 இடத்துலயுமே. ஸோ இந்த கட்டு வழியா ஸ்டார்ட் ஆகி இது வழியா வெளியே வந்து அகெயின் இது என்ன ஆகும்னா 2 ரிவரா இந்த இடத்துல பிரியும். 2 ரிவரா இந்த இடத்துல இப்படி செப்பரேட் ஆகும். ஸோ அந்த ரிவருக்கு பேர் தான் இண்டஸ். இண்டஸ் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ இங்க இருந்து இப்படி வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அது 2 ரிவரா பிரிய போகுது. ஓகே, ஸோ இது என்ன ரிவர்னு கேட்டிங்கன்னா இண்டஸ். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ ரிவர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சா. இது தவிர ஆல்மோஸ்ட் எதுவும் இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸ் வராது. ஸோ காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி, தப்தி, நர்மதா பார்த்தோம். அப்படியே மேலே வந்தீங்கன்னா கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, இண்டஸ். ஓகே, இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ரிவர்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு லேக்ஸ். ஸோ லேக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். லேக்ஸும் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லேக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம்.
லேக்ஸ் வந்து இங்கே பாருங்க, கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வேம்பாநாட். ஓகே, ஃபர்ஸ்ட் லேக் வந்து வேம்பாநாட் லேக். ஸ்ரீலங்காவுக்கு இந்த பக்கம் ஆப்போசிட்ல அண்ட் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ வேம்பாநாட் லேக். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா புலிக்கட். ஓகே, இங்கே இருக்குல்ல, இந்த ஏரியாவில் புலிக்கட் இருக்கு. இங்கே தான் நம்ம காவேரி பார்த்தோம் இல்லையா? எஸ். ஸோ அங்கே என்ன லேக் இருக்கு? புலிக்கட் லேக் இருக்கு. அண்ட் கொலரு. நல்லா பாருங்க, இங்கே நம்ம என்ன லேக் இங்கே என்ன பார்த்தோம்? காவேரி பார்த்தோம். அப்படியே மேலே 2 பார்த்தோமா? கிருஷ்ணா கோதாவரி பார்த்தோமா? அங்கேயும் லேக்ஸ் இருக்கு. கொல்லரு லேக் இருக்கு. அப்படியே மகாநதி பார்த்தோமா? இங்க அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல சிலிகா லேக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எது உங்களுக்கு ஈஸியோ அதுக்கு கூட அதுக்கு ரிலேட்டடா இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேம்பநாட், புலிக்கட் லேக், கொல்லரு லேக், சிலிகா. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லெஃப்டில் வேம்பநாட் இருக்கு அண்ட் ரைட்டில் புலிக்கட், கொல்லரு, சிலிகா. இது காவேரி அண்ட் வந்து நெக்ஸ்ட் கிருஷ்ணா கோதாவரி பார்த்தோம், மகாநதி அப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா லேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த சென்டர் மோஸ்ட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சென்டர். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த சி இருக்குல்ல, இந்த சி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ குட்டி லைன் போட்டிங்க அப்படின்னா சால்ட் லேக். அப்படி இல்லைன்னா இது எஸ் மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட எஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது சால்ட் லேக். ஸோ ட்ரிக்ஸ் இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, சால்ட்டா சம்பார் லேக். அண்ட் இது வந்து ஓகே வெயிட், மனசோயார் லேக். ஓகே, இது அண்ட் இது வந்து இந்த இந்த எட்ஜ் பாயிண்ட் இருக்கா, இந்த எட்ஜ் பாயிண்ட்டுக்கு இப்படி ஆரோ போட்டா. ஓகே, இந்த டாப் மோஸ்ட் எட்ஜ் இருக்கு பாருங்க, சின்னதா ஒரு எட்ஜ் இருக்கா. ஸோ இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆரோ போட்டிங்க அப்படின்னா இந்த லேக்கை நீங்க மார்க் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து ஹெட், டாப் மோஸ்ட் ஹெட். ஓகே, இங்க இருக்கிறது உலார் லேக். ஓகே, திஸ் இஸ் யோர் லேக்ஸ். இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்தாச்சு. ஸோ அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா நார்த்தன் கிரேட் பிளெயின்ஸ். ஸோ நார்த்தன் கிரேட் பிளெயின்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை அப்படியே பார்த்து ஜஸ்ட் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடுங்க. நார்த்தன் கிரேட் பிளெயின்ஸ். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? இண்டஸ். இங்கே பாருங்க, நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன பார்த்தோம்? இண்டஸ் ரிவர் பார்த்தோமா? இண்டஸ் ரிவர் பார்த்தோம்ல. இந்த இடத்துல இப்படி போயிட்டு இண்டஸ் வந்துச்சு. அதே இடத்துல தான் இண்டஸ் பிளெயினும் இருக்கு. ஓகே, அண்ட் இந்த ஏரியா தெரியும், பஞ்சாப் அண்ட் ஹரியானா. அந்த இடத்துல இருக்கிறது பஞ்சாப் ஹரியானா பிளெயின். இது ராஜஸ்தான் இடத்துல இருக்கிறது ராஜஸ்தான் பிளெயின். இப்பதான் பார்த்தோம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி கங்கா யமுனான்னு சொல்லி. கரெக்ட். அப்ப கங்கா போற இடத்துல இருக்க பிளெயினுக்கு பேரு கங்கா பிளெயின். பிரம்மபுத்திராவும் இப்பதான் பார்த்தோம், இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு கர்வ்ல வந்து இங்க முடிஞ்சுது. இங்க பிரம்மபுத்திரா ரிவர் இருந்துச்சு, அந்த இடத்துல இருக்கிறது பேரு பிரம்மபுத்திரா பிளெயின். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஸோ கங்கா, பிரம்மபுத்திரா, பஞ்சாப் ஹரியானா பிளெயின், இண்டஸ், ராஜஸ்தான். புதுசா இதுல நீங்க என்ன படிக்கிறீங்க? எதுவுமே இல்லை. ராஜஸ்தானும் உங்களுக்கு வந்து பிளேஸ் தெரியும்ல. ஸோ எல்லாமே அங்க அந்தந்த இடத்துல இருக்க பிளெயின்ஸ், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பிளேஸ் தெரிஞ்சாலே நீங்க வந்து ஈஸியா எழுதிடலாம். மவுண்டெயின் ரேஞ்சஸ். நெக்ஸ்ட் வந்து மவுண்டெயின் ரேஞ்சஸ். ஸோ மவுண்டெயின் ரேஞ்சஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப ஈஸியஸ்டான ஒன்று. ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எப்படின்னு பாருங்க. ஸோ நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த வெஸ்டர்ன் காட்சும் ஈஸ்டர்ன் காட்சும் ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த சைடில் இந்த எண்டுலேருந்து இந்த கர்வ்லேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது வந்து வெஸ்டர்ன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துடுங்க, இப்படி போட்டிங்க அப்படின்னா இது பேர் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகே, ஸோ வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். அண்ட் தென் இப்போ ராஜஸ்தான் பார்த்தோமா, பிளெயின்.
அப்படியே அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஆரவல்லி ஹில்ஸ். ஆரவல்லி ஹில்ஸ். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் போட்டுருவீங்க அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் போட்டுருவீங்க. இது பாட்டம் மோஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட்ல. ஓகே, டாப் மோஸ்ட்ல என்ன இருக்குன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இது வந்து ஹெட், மேப்போட ஹெட்னு சொல்லுவாங்களா இதை. ஓகே, இது மேப்போட ஹெட். இந்த ஹெட்டில் ஒரு 3 கோடு போட்டீங்க அப்படின்னா, ஓகே 3 கோடு போட்டீங்க அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு, அதுல டாப் மோஸ்ட் இருக்கிறது கார்கோரம் ரேஞ்ச், செகண்ட் இருக்கிறது லடாக் ரேஞ்ச், தேர்ட் இருக்கிறது ஜஸ்கார் ரேஞ்ச். தேர்ட் இருக்கிறது என்னது? ஜஸ்கார் ரேஞ்ச். ஸோ இந்த 3 டாப் மோஸ்ட் லைன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை மாற்றி மாற்றி எழுதிடாதீங்க. ஃபர்ஸ்ட் கார்கோரம் அண்ட் லடாக் அண்ட் வந்து ஜஸ்கார். அதுக்கப்புறம் இருக்க பெரிய ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிமாலயன் ரேஞ்ச். ஹிமாலயன் ரேஞ்ச் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் பிரம்மபுத்திராவோட பிளெயின் கிட்ட வந்து முடியுது. ஸோ இப்படி வருவீங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஏரியாஸ்க்கு உள்ளே வரணும். ஏரியாஸ்க்கு வெளியே இப்படி போய் போகக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த ஏரியாஸ்க்கு உள்ளே வந்து இங்கே போய் எண்டாச்சு அப்படின்னா அது உங்களோட ஹிமாலயன் ரேஞ்ச். அண்ட் ஹிமாலயன் இப்போ ஹிமாலயன் ரேஞ்ச் இப்படி முடியுதுன்னா அப்படியே அதுக்கு பக்கத்தில் சிவாலிக் இருக்கும். ஓகே, ஹிமாலயன் சிவாலிக். எப்படி நம்ம இங்கே கங்காவும் யமுனாவும் பார்த்தோமோ அதே மாதிரி ரேஞ்சஸில் ஹிமாலயன் ரேஞ்ச் இப்படி இருக்கும், அதுக்கு கீழேயே வந்து சிவாலிக் ரேஞ்ச் இருக்கும். ஓகே, ஸோ இது உங்களோட சிவாலிக். இப்போ ஆரவல்லி எப்படி பார்க்கலாம்னா, இது இப்படி பார்க்கறதுக்கு ஒரு ஜே ஷேப் ஒரு டி ஷேப் மாதிரி இருக்கா இப்படி பார்க்க. ஸோ சிவாலிக் முடிஞ்ச உடனே அதுக்கு இப்போ இது எப்படி இருக்கு, இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா இருக்கு. இல்லை இது இது வந்து வேர்ட்டிக்கல்னு வச்சுக்கோங்க. இல்லை இல்லை இப்படி பார்த்தா இது ஹரிசாண்டல். இதுக்கு வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் போட்டிங்கன்னா ஓகே, ஆர் டி ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜே ஷேப். ஸோ சிவாலிக் முடியுது, அப்படியே அதுக்கு கீழே இந்த இதுக்கு ஆப்போசிட்ல இந்த பல்ஜுக்கு ஆப்போசிட்ல ஒரு லைன் போட்டிங்கன்னா அது உங்களோட ஆரவல்லி ரேஞ்ச். ஓகே, ஸோ ஈஸி. கார்கோரம், லடாக், ஜஸ்கார் டாப் மோஸ்ட். பாட்டம் மோஸ்ட்ல வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் ரொம்ப ஈஸி. இது முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹிமாலயன் பெரிய ரேஞ்ச், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிமாலயன் முடிச்சோடனே சிவாலிக், சிவாலிக்கு வெர்டிக்கலாக ஒரு கோடு போட்டிங்கன்னா ஆரவல்லி. ஓகே, இது உங்களோட ரேஞ்சஸ். அண்ட் தென் பிளாட்யூஸ். பிளாட்யூஸும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மோஸ்ட்லி ரிப்பீட்டட் ஆகிற கொஷின்ஸ் வந்து பிளாட்யூஸ் இருக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு 3 பிளாட்யூஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ட் அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாட்யூஸ் கேட்டால் என்ன பண்ணிடணும்னா ஈக்குவேட்டார் லைனை வந்து வரைஞ்சிடணும். பிளாட்யூஸ் கேட்டால் ஈக்குவேட்டார் லைனை ட்ரா பண்ணிடணும். ஏன்னா ஈக்குவேட்டாரில் தான் 2 பிளாட்யூஸ் இருக்கு உங்களுக்கு. ஈக்குவேட்டாரில் எத்தனை பிளாட்யூஸ் இருக்கு? 2 பிளாட்யூஸ் இருக்கு. என்னென்ன பிளாட்யூஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்டரில், ஓகே சென்டருக்கு கொஞ்சம் லெஃப்ட், சென்டர் மோஸ்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் லெஃப்ட்ல அண்ட் ரைட்ல ரெண்டுமே பிளாட்யூஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா இங்கே ஓகே மால்வா பிளாட்யூ. என்ன பிளாட்யூ? மால்வா பிளாட்யூ. மால்வா பிளாட்யூ இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஓகே இது வந்து உங்களோட என்ன பிளாட்யூ? சோட்டா நாக்பூர் பிளாட்யூ. இதுதான் உங்களோட சோட்டா நாக்பூர் பிளாட்யூ. சோட்டா நாக்பூர் பிளாட்யூ. அண்ட் இதுல ஒரு பெரிய பிளாட்யூ ஒன்று இருக்கு. ஓகே, பெரிய பிளாட்யூ ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ என்னது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்யூ இருக்கா,
பெருசு ஒரு பிளாட்டியூ இருக்கு. அந்த பிளாட்டியூவை நம்ம எப்படி எழுதுவோம்னு கேட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் அதை வந்து நீங்க போடணும். ஸோ இப்படி இருக்கும். ஓகே, இது உங்களோட டெக்கான் பிளாட்டியூ. என்ன பிளாட்டியூ? டெக்கான் பிளாட்டியூ. டெக்கான் பிளாட்டியூ. ஓகே, ஸோ பிளாட்டியூஸ்ல 3 தான் இருக்கு அண்ட் 3மே இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு ஈக்குவேட்டர் போட்டுட்டு அந்த ஈக்குவேட்டர்ல ஃபர்ஸ்ட் சென்டருக்கு இந்த பக்கம் லெஃப்ட்ல இருக்கிறது மால்வா, ரைட்ல இருக்கிறது சோட்டா நாக்பூர் அண்ட் இது வந்து டெக்கான் பிளாட்டியூ. தென் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இன் இந்தியா. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்கு அப்படின்னா சி இது உங்களோட டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து நம்ம பார்த்துக்கலாம், இவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே பாருங்க, இது வந்து ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் எங்கே இருக்கு? டாப் மோஸ்ட்ல தான் ஃபாரஸ்ட் நிறைய இருக்கு. அண்ட் பிளாக் சாயில் வந்து சென்டர், இந்த சென்டரில் தான் பிளாக் சாயில் நிறைய இருக்கு. லாட்டிரைட் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு, லாட்டரைட் வந்து பெருசா இல்லை. அண்ட் அரிட் சாயில் வந்து இந்த சைடில் நம்ம என்ன பார்த்தோம், ராஜஸ்தான் ஆரவல்லிலாம் பார்த்தோம்ல, ஸோ அந்த சைடில் வந்து அரிட் இருக்கு. ராஜஸ்தான் பிளெயின் பார்த்தோங்க. அண்ட் அலுவியல் வந்து இந்த சென்டர். ஓகே, ஹிமாலயன் ரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த சென்டர்ல அலுவியல் இருக்கு. பிளாக் சாயில், ரெட் அண்ட் எல்லோ. அண்ட் எல்லோ சாயில் வந்து பிடி அண்ட் மார்ஷின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே இருக்கு. ஓகே, பிடி அண்ட் மார்ஷி சாயில். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக கேட்கறது அண்ட் அது என்னென்ன பிளேசஸ்ல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாயில்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதுதான் கேட்பாங்க. ஸோ இங்கே நம்ம ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் பார்த்தோமா, ஃபாரஸ்ட் சாயில்னு பார்த்தோமா. ஓகே, அப்படி ஃபாரஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். அதை பாயிண்ட்லாம் பண்ணணும் இல்லை, ஏன்னா இது ஃபுல்லாமே நிறைய வந்து ஃபாரஸ்ட் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எழுதிங்கன்னா அது ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில். அண்ட் அலுவியல் எங்கே பார்த்தோம்? அலுவியல் வந்து இங்கே பார்த்தோமா. ஸோ அலுவியல் வந்து ஓகே, அலுவியல் சாயில் வந்து இங்க இருக்கும். ஓகே, ஸோ இது உங்களோட அலுவியல். அலுவியல் சாயில் வந்து இந்த பிளேஸ்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், இதுல தெரியுதா, இது ஃபுல்லாமே அலுவியல் தான். ஸோ நம்ம அதை அந்த பிளேஸ்ல எழுதியிருக்கோம். அண்ட் டெசர்ட் சாயில், டெசர்ட் சாயில் வந்து ராஜஸ்தான் கிட்டல, ஸோ ராஜஸ்தான் பிளெயின் பார்த்தோம், அந்த இடத்துல டெசர்ட் சாயில். அண்ட் பிளாக் சாயில் சென்ட்ரல் டெக்கான் பிளாட்டியூ தான் பார்த்தோம். ஸோ பிளாக் சாயில் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இவ்வளவுதான் உங்களோட சாயிலோட இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் பீக்ஸ். பீக்ஸ்ல வந்து மோஸ்ட்லி பீக்ஸ்ல வந்து நிறைய இருக்கு அண்ட் பீக்ஸ்க்கு ஈஸியான ட்ரிக்ஸும் இருக்கு. ஓகே, அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட்டு நம்ம காவேரி பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு இந்த பீக் இருக்கா, நம்ம அங்கே பல்ஜுன்னு பார்த்தோம்ல, இங்கே பீக் இருக்கா, அந்த பீக்குக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிறது ஆனைமுடி. ஓகே, அந்த பீக்குக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆனைமுடி. இப்போ இந்த டி கிட்ட ஒரு சின்ன பீக் இருக்கும், இந்த இடத்துல ஒரு பீக் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டொட்டபெட்டா ஆர் ஆனைமுடிக்கு பக்கத்தில் டொட்டபெட்டா. ஓகே, எப்பவுமே பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். என்ன கொஷின் கேட்குறாங்க, அது எது நம்ம பார்த்துருக்கோம், என்ன மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு பார்த்துருக்கோன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு சின்ன பீக் தெரியுதா, மகாநதி பார்த்தோமா இந்த இந்த சைட்ல. ஸோ அது இல்லைன்னா இந்த பீக் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் உங்களோட மகேந்திரகிரி. மகேந்திரகிரி இது இந்த பீக்கு, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது. ஓகே, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது குர்ஷிகர். ஓகே, குர்ஷிகர். அண்ட் எவரெஸ்ட் வேணும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஊரு, ஆனா இது வந்து ஒரு பிளேஸா இருக்கு. பட் ட்ரிக்குக்காக இங்க ஒரு பீக் இருக்கும், ஸோ அது வந்து எவரெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட். ஓகே,
ஸோ இந்த 2 பீக்குக்கும் நடுவில் ஒரு வேலி மாதிரி வரும். ஓகே, இந்த வேலி தான் உங்களோட K2 ஆர் காட்வின் ஆஸ்டின். K2 ஆர் காட்வின் ஆஸ்டின். ஓகே, இதான் உங்களோட K2 ஆர் காட்வின் ஆஸ்டின் மவுண்டன் ஆர் பீக். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 பீக் தான் இருக்கு. அண்ட் அந்த பீக்ஸுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு எப்படி சொல்றது, மேப்லேயும் பீக்ஸ் மாதிரியான வரைஞ்சிருக்காங்க, பீக்ஸ் மாதிரியான பிளேசஸ் இருக்கு. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆனைமுடிக்கு ஒரு பீக் இருக்கு, அதுக்கு மேலே டொட்டபெட்டா. இங்கே நம்ம எம் மாதிரி பார்த்தோம், ஸோ அதுவே ஒரு பீக் மாதிரி பார்த்தோம். ஸோ மகேந்திரகிரி அங்கே. அண்ட் இந்த எம்மை வச்சு மகேந்திரகிரியும் எழுதலாம், மகாநதியும் எழுதலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் குர்ஷிகர், குர்ஷிகர் வந்து இந்த பீக் ஆர் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலுமே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆரோ போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் குர்ஷிகர். அண்ட் இது வந்து எவரெஸ்ட்டுக்கு. அண்ட் இது வந்து K2. K2 காட்வினுக்கு இங்கே ஒரு மவுண்டன், இங்கே ஒரு பீக் இருக்கு, சென்ட்ரலில் நடுவில் ஒரு வேலி கனெக்ட் பண்ணுறது தான் K2 ஆர் காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே கேட்கலாம், வெறும் K2னும் கேட்கலாம், இல்லை காட்வின் ஆஸ்டின்னும் கேட்கலாம், ஆர்னு கொடுத்து ரெண்டுமே கேட்கலாம். ஸோ எல்லா வேர்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, தென் கோஸ்ட். கோஸ்ட் என்னன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வெயிட், ஓகே, ஈஸியாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட கோஸ்ட். கோஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது, பட் இம்பார்ட்டண்ட். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியும் கூட. ஸோ இந்த பிளேஸில் கோரமண்டல் கோஸ்ட் இருக்கு. என்ன கோஸ்ட் இருக்கு? கோரமண்டல் கோஸ்ட். இதுதான் உங்களோட கோரமண்டல் கோஸ்ட். கோரமண்டல் கோஸ்ட். அப்படியே இதை பாருங்க, இப்போ இப்படி இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்ல, ஓகே, இதுக்கு ஆப்போசிட்ல ஆர் கேரளா பார்டர் சைட்ல மலபார் கோஸ்ட். மலபார் கோஸ்ட். ஓகே, ஸோ இந்த சைடு மலபார் கோஸ்ட். ஓகே, டன். அப்படியே மேலே வந்தீங்கன்னா, அதாவது இந்த பிளேஸ்ல, இந்த இடத்துல இருந்து மலபாருக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் இருக்குல்ல, இங்கே ஒரே ஒரு கோஸ்ட் இருக்கு, கொங்கன் கோஸ்ட். அது என்ன கோஸ்ட்? கொங்கன் கோஸ்ட். கொங்கன் கோஸ்ட். இப்படி எழுதினாலும் ஓகே, இல்லை கொங்கன் கோஸ்ட் இப்படி எழுதினாலும் ஓகே, மலபார் இப்படி எழுதினாலும் ஓகே. மலபார் இப்படி எழுதிட்டு கொங்கன் கோஸ்ட் இப்படி எழுதினீங்கனாலும் ஓகே. இந்த 3 கோஸ்ட் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ கோஸ்டஸ் இருக்கு, 3 கோஸ்ட் இருக்கு. ஒன்று கோரமண்டல், இன்னொன்று மலபார், இன்னொன்று கொங்கன் கோஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஸ். என்ன இருக்கு? போர்ட். போர்ட்லேயும் வந்து கொஞ்சம் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம என்னென்னு பார்க்கலாம். போர்ட்டை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஈஸி தான், மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பாட்டம்லேருந்து போனீங்க அப்படின்னா, இந்த பிளேஸ்லேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? தூத்துக்குடி. ஓகே, ஃபேமஸ். ஸோ ஓகே, என்ன இருக்குது? தூத்துக்குடி இந்த இடத்துல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ்க்கு அப்படியே மேலே, தூத்துக்குடிக்கு மேலே, வெயிட், தூத்துக்குடிக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா சென்னை. ஓகே, தூத்துக்குடிக்கு மேலே என்ன இருக்குது? சென்னை. ஸோ இந்த பிளேஸு. ஓகே,
அண்ட் போர்ட்னு இல்லாமல் தனியாகவே வந்து கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஜஸ்ட் சென்னை எங்கே இருக்குது, கொச்சின் எங்கே இருக்குது, தூத்துக்குடி எங்கே இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரியான பிளேஸஸும் வந்து கேட்பாங்க. கோஸ்ட் அப்படின்ட்டு கேட்காம கூட சொல்கிறேன். இது வந்து கொச்சின், மலபார் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது பக்கத்துலேயே கொச்சின். ஓகே, ஸோ கொச்சின் முடிஞ்சு அதுக்கு மேலே அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா மங்களூர். நேம் வந்து இம்பார்ட்டண்ட். பிளேஸை கரெக்டாக எழுதிட்டு நேமை தப்பாக எழுதுனீங்கனாலும் வேஸ்ட்டு தான். ஸோ நேம்ஸ் இம்பார்ட்டன்ட். மங்களூர். ஓகே, நெக்ஸ்ட்டு தூத்துக்குடி, கொச்சின், சென்னை, மங்களூர். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபேமஸான போர்ட் இஸ் இங்கே பார்த்தோம்ல, இங்கே 2 பார்த்தோம். ஓகே, ரிவர்ஸில். ஸோ திஸ் இஸ் விசாகப்பட்டினம். 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 ஸோ இந்த இடத்துல இருக்கு. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா அதுக்கு மேலே அப்படியே மேலே வந்தீங்கன்னா நம்ம இந்த எம் பார்த்தோமா, இந்த எம்மோட சென்டரில், எம்மோட சென்டர் பாயிண்ட். இப்போ எப்படி K2 கார்டன் வந்து ஒரு வேலி மாதிரி இருக்குன்னு சொன்னால அந்த மாதிரி இந்த எம்மோட சென்டர் பாயிண்ட்ல என்ன இருக்கு? பாரதீப். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்க்குற ரெண்டுமே ஈஸியஸ்ட் ஒன் தான். பனஜி இங்கே இருக்கு. ஓகே, அது வந்து பனஜி. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபெமிலியர் ஒன் இஸ் மும்பை. ஓகே, இங்கே என்ன இருக்கு? மும்பை. ஓகே, ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா மும்பை. ஓகே, இதுதான் உங்களோட இம்பார்ட்டண்ட் போர்ட்ஸ், துறைமுகங்கள். ஓகே, ஸோ தூத்துக்குடி, கொச்சின், சென்னை, விசாகப்பட்டினம், பாரதீப், பனஜி, மங்களூர், மும்பை, இதெல்லாமே உங்களோட போர்ட். நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு அப்படின்னா லைக் ஹிண்டாவும் கேட்கலாம், இல்லை இந்த மாதிரி பிளேசஸ் கொடுத்தும் கேட்கலாம். அயன் அண்ட் ஸ்டீல் வந்து எங்க அதிகமா இருக்கும், லிக்னைட் எங்க அதிகமா இருக்கும், நேச்சுரல் கேஸஸ் எங்க அதிகமா இருக்கும். ஓகே, அயன் அண்ட் ஸ்டீல் இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன? மும்பை இப்போதான் நம்ம பார்த்தோம். ஓகே, மும்பை இப்போதான் பார்த்தோம். ஸோ மும்பை வந்து நேச்சுரல் கேஸ்க்கு ஃபேமஸ். அண்ட் லிக்னைட் வந்து நெய்வேலியில் அதிகமாக இருக்குது. ஃபேமஸ் இல்லை, அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. அண்ட் லிக்னைட் வந்து நெய்வேலி, அயன் அண்ட் ஸ்டீல் வந்து சேலம். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மும்பை இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ல. ஓகே, இங்கே தான் மும்பை இருக்கு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மும்பை. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? மும்பை இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் சேலம் அண்ட் நெய்வேலி. ஓகே, இது வந்து மும்பை, சேலம் அண்ட் நெய்வேலி. மும்பை, சேலம் அண்ட் நெய்வேலி வந்து இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஒரு சின்ன மவுண்டைன் சொன்னோமா, இந்த மவுண்டைன் தான் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல ஹிண்டா யூஸ் ஆகுது. ஸோ அந்த மவுண்டைனுக்கு மேலேயே இருக்கிறது நெய்வேலி, அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் சேலம். ஓகே, இது உங்களோட நெய்வேலி அண்ட் இது உங்களோட சேலம். ஓகே ஓகே, இப்போ மும்பை எதுக்கு? நேச்சுரல் கேஸ். சேலம் அண்ட் நெய்வேலி எதுக்கு? லிக்னைட் வந்து நெய்வேலி, அயன் அண்ட் ஸ்டீல் வந்து சேலம். ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா
பேரை எழுதிட்டு சைடில் என்ன என்ன அப்படின்றதையும் எழுதிடுங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்து டேம்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டேம்ஸு. ஸோ டேம்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும், பட் அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. இம்பார்ட்டண்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு வாட்டி எடுத்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துடணும். ஸோ அதை எடுத்து நீங்கள் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு வாட்டி உட்காந்து மார்க் பண்ணி கரெக்டா அப்படின்ட்டு செக் பண்ணிவிடுங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டேம்ஸில் ஃபஸ்ட்டு டாப்பில் நம்ம கீழே இருந்து பார்க்கலாம். எப்பயும் நம்ம இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் நம்மளோட இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச டேம் மேட்டூர் டேம் இந்த சென்டரில். ஓகே, ஆர் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கர்வுக்கு ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, இது உங்களோட மேட்டூர் டேம். நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஹிராக்குட். ஹிராக்குட். ஓகே, ஹிராக்குட் எங்கே இருக்குன்னா இந்த ஈக்குவேட்டர் லைன் பார்த்தோம்ல, அந்த ஈக்குவேட்டர் லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே ஈக்குவேட்டர் லைன் இருக்குல்ல, அந்த ஈக்குவேட்டர் லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இது உங்களோட ஹிராக்குட். ஹிராக்குட் டேம். அண்ட் தென் தாமோதர். அதே தான், அந்த ஈக்குவேட்டர் லைனுக்கு அப்படியே மேலே இந்த இடத்துல இருக்கு. ஸோ லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க, லைன் இல்லைன்னா ஈக்குவேட்டர் போட்டுருங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. இது வந்து உங்களோட தாமோதர். தாமோதர் டேம். அப்படியே டாப் மோஸ்ட் போனீங்க அப்படின்னா இந்த ஏரியா. ஓகே, இந்த ஏரியாவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜஸ்ட் பக்கத்தில், ஸ்ட்ரெயிட்டாக கூட இல்லை, இதுக்கு பக்கத்தில் இந்த பீக்குக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னன்னா பக்ரானாங்கல். ஓகே, எங்க என்ன இருக்கு? பக்ரானாங்கல் டேம். ஓகே, டன். 4 பிளேசஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது உங்களோட டேம்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து கல்ஃப். அண்ட் கல்ஃபும் இம்பார்ட்டண்ட். 3 பிளேசஸ் தான் இருக்குது கல்ஃபில். கல்ஃப் வந்து ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கல்ஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்கலாமா? கல்ஃபில் ஃபஸ்ட்டு கல்ஃபை பார்த்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பிளேஸ்க்கு வந்துடுங்க. ஓகே, இந்த இடத்துல கல்ஃப் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே வந்து வெளியே போன மாதிரி இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் இந்த மாதிரி உங்களோட மவுத் மாதிரி இருக்கா லைட்டாக. ஓகே, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இப்படி உள்ளே வந்து வெளில போன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் உங்களோட என்னது, இந்த பிளேஸ் தான் கரெக்டாக. இந்த பிளேஸ் அந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் உங்களோட கல்ஃப் ஆஃப் கட்ச். கல்ஃப் ஆஃப் கட்ச். அதே மாதிரி இங்கே ஒரு பிளேஸ் இருக்கா, உள்ள வந்து இப்படி வெளியே வந்திருக்கா. ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளேசஸ்க்கு இது என்ன பிளேஸ்னு கேட்டிங்கன்னா இது உங்களோட கல்ஃப் ஆஃப், இந்த பிளேஸ் நான் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணுறேன். இது உங்களுக்கு என்ன பிளேஸு? கல்ஃப் ஆஃப் கம்பட். கல்ஃப் ஆஃப் கம்பட். ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட எல்லாருக்கும் தெரிஞ்ச கல்ஃப் ஆஃப் மன்னார். ஓகே, இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த குட்டி குட்டி குட்டியாக வந்து அந்த மேப் கூட ஜாயின் பண்ணுற பாயிண்ட் ஃப்ரம் இந்த ஏரியா ஸ்ரீலங்கா வந்து இங்கே ஜாயின் பண்ணதில்ல. ஸோ அதுதான் உங்களோட கல்ஃப் ஆஃப் மன்னார். ஓகே, கல்ஃப் ஆஃப் மன்னார். ஓகே, ஸோ 3 பிளேசஸ் தான், ஈஸியான ட்ரிக்கில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி உள்ளே போய் வெளில வர மாதிரி இருக்கும், அது கல்ஃப் ஆஃப் கட்ச். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது கல்ஃப் ஆஃப் கம்பட். அதே மாதிரி இந்த பிளேஸ் இருக்கும் கல்ஃப் ஆஃப் மன்னார். தட்ஸ் ஆல். ரெயின்ஃபால் ரீஜியன்ஸ். நெக்ஸ்ட் என்னது? ரெயின்ஃபால் ரீஜன்ஸ். ரெயின்ஃபால் ரீஜன்ஸும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே,
ஸோ இதுதான் கேட்பாங்க அதுதான் கேட்பாங்கன்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஸோ இருக்கிறத நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ரெயின்ஃபால் ரீஜியன்ஸ் மோஸ்ட்டாக எந்த இடத்துல இருக்கும்னு சொல்கிறேன். மோஸ்ட்லி எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா அதிகமாக, ஆர் உங்களுக்கு இப்படி கூட கேட்கலாம், ஹெவி ரெயின்ஃபால் இருக்குது என்ன பிளேஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அது என்ன பிளேஸ்னு கேட்டிங்கன்னா, சி இங்கே நம்ம பார்த்தோமா பிரம்மபுத்திரா பார்த்தோமா. ஸோ இதில் இங்கே இருக்குல்ல இந்த லைன், ஓகே, இதில் இந்த ஏரியா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கிறது வந்து இந்த பிளேஸில் தான். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இந்த எட்ஜுக்கு பக்கத்தில். ஓகே, முசோரிம் நேமு. ஓகே, நேம் வந்து முசோரிம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து செரப்புஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. முசிரோமில் வந்து செரப்புஞ்சி. ஓகே, முசிரோமில் என்ன இருக்குது, செரப்புஞ்சி அப்படின்ற பிளேஸில் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும், மோஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கும். அண்ட் தென் எங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பிளேஸ் நம்ம பார்த்தோம், ராஜஸ்தான் பிளெயின் பார்த்தோம் அண்டு பிளாட்டியூவும் பார்த்துருக்கோம். ஸோ வந்து இங்கே பிலோ 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் இருக்கும். பிலோ 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். ராஜஸ்தான் பிளெயின் பார்த்தோம், இங்கே பிளாட்டியூ வந்து இங்கே பார்த்தோம்ல, அதனால இங்கே சொல்கிறேன், இந்த இடத்துல என்ன இருக்கும், பிலோ 50 ரெயின்ஃபால் தான் இருக்கும். ஹெவி ரெயின்ஃபால் ரீஜன் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஹெவி ரெயின்ஃபால்னா இந்த இடத்துல வந்து வேர்ல்டு லெவல்ல அதிகமாக இருக்கும். வேர்ல்டு ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வந்து இந்த பிளேஸ்ல. ஓகே, இது வந்து வேர்ல்டு ஹையஸ்ட். ஹெவி ரெயின்ஃபால் எங்க இருக்கும்னா இந்த பிளேஸ்ல இருக்கும். ஹெவி ரெயின்ஃபால் ரீஜியன். ஓகே, ஹெவி ரெயின்ஃபால் ரீஜன் வந்து இந்த பிளேஸ்ல இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஹெவி ரெயின்ஃபால். ஸோ வேர்ல்டுன்னு கேட்டாங்க, வேர்ல்ட்ஸ்லே ஹையஸ்ட்னா செரப்புஞ்சி முசிர்னோ. அண்ட் இது வந்து பிலோ 50. இந்த இடத்துல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, டெசர்ட் பிளேஸு, அதனால இந்த இடத்துல வந்து ஹெவி ரெயின்ஃபால் வந்து இந்த சைடில் இருக்குது. ஓகே, அண்ட் இங்கே வந்து காட்ஸும் பார்த்துருக்கோம் நம்ம, வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் இப்படி பார்த்தோம்ல. ஸோ அதுதான் உங்களோட ஹெவி ரெயின்ஃபால் ரீஜன். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் ஒரு 4 தான் இருக்குது. அண்ட் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பிளேசஸ், பார்த்த பிளேசஸ், ரொம்ப ஈஸி தான். பிளேஸ் நம்பர் 1 நம்ம சென்னை. ஸோ சென்னை தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. சென்னை அறிஞர் அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சென்னையில் அறிஞர் அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஓகே, அறிஞர் அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ ஐஎன்ஏன்னு போடுறேன். ஓகே, சென்னையில் அறிஞர் அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா கொல்கத்தா. ஓகே, கொல்கத்தா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு. ஸோ அதில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஓகேங்களா, இந்த பிளேஸில் கொல்கத்தா சுபாஷ் சந்திர போஸ், அந்த எம்ஏ நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகுது பாருங்க. சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு கொல்கத்தா. இந்த எம் இருக்குல்ல, ஓகே, இந்த எம் மாதிரி இது லைட்டாக இப்படி இருக்கு, அண்ட் ஆர் இது வந்து ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல கொல்கத்தா. அண்ட் நெக்ஸ்ட்டு மும்பை. நமக்கு தெரியும் மும்பை, இப்போதான் நிறைய டைம் பார்த்தோம். ஸோ மும்பை வந்து இங்கே இருக்கு. ஓகே, மும்பையில் சத்ரபதி சிவாஜி.
சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நியூ டெல்லி. வி நோ, நமக்கு தெரியும் நியூ டெல்லி. ஸோ இந்த பாயிண்ட்ல நியூ டெல்லி இருக்கு. நியூ டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஓகே, ஸோ 4 ஏர்போர்ட்ஸ் இருக்கு. சென்னை, கொல்கட்டா, மும்பை அண்ட் நியூ டெல்லி 4 ஏர்போர்ட்ஸ் இருக்கு. அண்ட் அதுல என்னென்ன நேம்? சென்னையில் அறிஞர் அண்ணா, கொல்கட்டால சுபாஷ் சந்திர போஸ், நியூ டெல்லியில இந்திரா காந்தி அண்ட் மும்பைல வந்து சத்ரபதி சிவாஜி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் நம்ம. ஓகே, ஆக்சுவலி இந்த ஸ்லைடு வந்து ஃப்ரண்ட்ல இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்லைட். கேட்கறதுக்கு ஹெவி சான்சஸுமே இருக்கு. ஓகே, இம்பார்ட்டண்ட். சவுத் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியா. சவுத் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் டைரக்ஷன் தெரிஞ்சா மட்டும் போதும், வேற எதுவுமே நீங்க பண்ண வேணாம். டைரக்ஷன் தெரிஞ்சாலே போதும். ஸோ சவுத் ஸ்டார்ட் ஆகி வெஸ்ட் போயிட்டு அண்ட் அந்த அந்த இடத்துல ஆரோஸை நீங்க மார்க் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆரோ இப்படி இருக்கும். ஓகே, இந்த ஆரோ வந்து இப்படி மார்க் பண்ணணும், சவுத் வெஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து இப்படி இருக்குமா ஆரோஸ் உங்களுக்கு? இப்படி போயிட்டு இந்த இடத்துல கட் ஆகி அகைன் என்ன ஆகும்? இந்த ஆரோ இங்க வந்து ஆரோஸ் நீங்க நிறைய காட்டணும். ஓகே, இந்த பிளேஸ்ல நிறைய இருக்கும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் இங்க இருந்து போய் யூ டர்ன் எடுத்து இந்த பிளேஸ்ல வந்து இங்க. ஓகே, ஸோ இப்படி போடுவீங்களா? இதுல வந்து வெஸ்ட் ஈஸ்ட்ல உங்களுக்கு எங்க அதிகமா இருக்கும்? சவுத் வெஸ்ட் அப்படின்னா சவுத் வெஸ்ட்ல நீங்க வந்து அதிகமா மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது இந்த டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு வந்து ஆரோஸ் இருக்கும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அகெயின் இம்பார்ட்டண்ட் என்னது? நார்த்து ஈஸ்ட் மான்சூன். இம்பார்ட்டண்ட். நார்த்து ஈஸ்ட் மான்சூன். ஓகே, நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்படி இருக்கும்னா ஆப்போசிட்டா இருக்கும் டைரக்ஷன். நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அண்ட் இது வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி போகும். ஓகே, இப்படி போயிட்டு அண்ட் அகைன் அப்படியே டவுன்ல வந்துடும். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா? இப்போ நம்ம சவுத் வெஸ்டும் நார்த் ஈஸ்டும் பார்க்கறதுக்கு, சவுத் வெஸ்ட் வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி இங்கே போயிட்டு இங்கே நிறைய இருந்துச்சு. நார்த் ஈஸ்ட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே நிறைய இருக்கு. ஓகே, ஸோ ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேசஸ் வந்து, ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்துருந்துருக்கலாம். கொடியக்கரை. என்னது? கொடியக்கரை மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். கொடியக்கரை மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்ல நெக்ஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பிளேஸை மார்க் பண்ணணும். அதே எம் தான். எம்லே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பார்த்தோம், மகாநதி பார்த்தோம், அண்ட் இன்னொன்னும் எம்ல பார்த்தோம் அதே இடத்துல. ஓகே, ஸோ ஒன்றுத்துலேயே நிறைய இருக்கு. ஸோ என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது என்னது? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் சுந்தர்பன்ஸ். சுந்தர்பன்ஸ் ரொம்ப ஈஸி. இந்த பாயிண்ட் இப்படி இருக்குல்ல, இந்த கீழே இப்படி இருக்கா? ஸோ ஒரு மாதிரி வேவியா இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து என்ன இருக்கு? சுந்தர்பன்ஸ். ஓகே, சுந்தர்பன்ஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்க பிளேசஸ் இது 3. ஓகே, அண்ட் தென் பயோஸ்பியர் ரிசர்வ் 1,
wildlife sanctuaries. Biosphere reserve and wildlife sanctuaries. Okay. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் வந்து பார்த்துடலாம். எங்கே இருக்குது பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்டரில் நம்ம ஈக்குவேட்டார் இருக்கா, ஸோ ஈக்குவேட்டார் சென்டருக்கு மேலே பன்னா என்ன சொல்லுவாங்க, பன்னான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பன்னா, இந்த பாயிண்ட். ஓகே, இன்னுமே கொஞ்சம் கீழே வரும். ஸோ இந்த இந்த மவுண்டனுக்கு கீழே. ஓகே, பன்னா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சேஷாச்சலம். சேஷாச்சலம் வந்து இங்கே இருக்கு. ஓகே, சேஷாச்சலம். அண்ட் அதுக்கும் கீழே நீலகிரி. நீலகிரி வந்து டைகர் சான்ச்சுரி. நீலகிரி வந்து டைகர் சான்ச்சுரி. நீலகிரி முதுமலை தமிழ்நாடுல. அதே மாதிரி அகஸ்தியமலை. அகஸ்தியமலை வந்து இந்த எண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னது, அகஸ்தியமலை. This is அகஸ்தியமலை. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு மேல என்ன பார்த்தோம், நீலகிரி. நீலகிரி முதுமலை. நீலகிரி முதுமலை ரெண்டுமே டிஎன், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகே, அண்ட் அதுக்கு மேலே இருக்க பிளேஸ் வந்து சேஷாச்சலம். ஓகே, சேஷாச்சலம் ஆந்திர பிரதேஷ்ல. ஓகே, அண்ட் இங்கே வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கிறது வந்து பன்னா. ஓகே, டன். ஸோ உங்களோட இம்பார்ட்டண்ட்டான மேப் பிளேசஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரே வீடியோவில் கம்பைண்டாக பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். மேப்பே நான் பார்க்கல அப்படின்னா இந்த பிளேசஸை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி உட்காந்து பார்த்துட்டு மார்க் பண்ணி பார்த்துட்டு போங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே.